வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரைட்டு, ஸோ நானும் சந்துரும் ஒரு சில மெயில்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு இப்போ இந்த மெயில் என்னென்னா, சஜஷன் வேணுமா, S24 அல்ட்ராவா, இல்லைனா வந்து பிக்சல் 10 ப்ரோவா, இல்லாட்டி பிக்சல் 10 ப்ரோ எக்ஸலா அப்படிங்கிறத கேள்வி. சரி, நான் சந்துருக்கிட்ட பிக்சல் 10 ப்ரோ கொடுக்க போகிறேன். 10 ப்ரோ இன்னைக்கு தான் வந்துச்சுடா. ஆமாடா, எவ்வளோ இருக்கு? 9 ப்ரோக்கு அதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைடா. உண்மை அதுதான், உள்ளே இருக்கிற G5 தான் ப்ரோ வேற லெவலில் இருக்கு. பில்டு தரமாக இருக்கு. பில்டு எப்பயுமே 9 ப்ரோவும் இப்படி தான் இருக்கும். 9 ப்ரோவும் இதே தான். 9 ப்ரோ யூஸ் பண்ணி பார்த்தது இல்லைனா ஸ்மூத்னஸ்லாம் செம்மையாக இருக்கா? ஏதாவது சும்மா ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிப்பாரு, உனக்கே புரியும். இப்போ சும்மா ஒரு மெசேஜ் ஆப் இருக்கா, அப்படியே நல்லா இருக்கு ப்ரோ. கேமரா ஆல்ட்டியாக இருக்கு. கேமரா எப்பயுமே அது கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்கும். ஏன்னா பில்டு தான் பிடிச்சிருக்கோங்க. பில்டு செம்மையாக இருக்குல்ல. நான் இது வரைக்கும் 9 ப்ரோ தொட்டு கூட பார்த்தது இல்லை. ஓகே, அதனால் இப்போ தெரிஞ்சதோட நல்லா இருக்கு. அந்த வால்யூம் ராக்கர் அழுத்தேன், கீழே தள்ளு, கை வச்சு அழுத்து, நீ அழுத்திட்டே இரு. ஃபீல்டில் இருக்கு. அந்த ஹாப்டிக்லாம் வேற லெவல் இருக்கு ப்ரோ. அது கீபோர்ட் தட்டுனா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல. நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குல்ல, தரமாக இருக்கு. ஸோ அதான் இது. இப்போ உனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சாம்சங்கில் அல்ட்ரா கண்டிப்பாக நீ யூஸ் பண்ணி பார்த்துருப்பேன். S24 அல்ட்ரா எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இவருக்கு வந்து நீ ஓரளவுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்க முடியும். என்ன மாதிரியான டவுட்ஸ் அவர் கேட்குறன்றதை பொறுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே என்னன்னா, வினோத் மாணிக்கம் அப்படிங்கிற நண்பர் வந்து அப்சல்யூட்லி லவ் த வே யூ டிஸ்கஸ் அபவுட் ஃபோன்ஸ்னு சொல்லியிருக்காரு. ஐ லைக் வாட்சிங் யுவர் வீடியோஸ், ஈவன் ஐ எம் நாட் கான் பை ஒன் ஃபார் மீ, நவ் இட்ஸ் டைம் ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் ஃபோன். ஸோ மொத்தம் நிறைய பேர் எப்படி தெரியுமாடா, நம்ம வீடியோ எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு பொழுதுபோக்கு, ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வாங்க முடியாட்டாலுமே அவங்க பண்ண முடியும். நான் அப்படி தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் இது வரைக்கும். இன்னொன்று என்னன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணலாம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நல்லா எனக்கு என்னன்னா, நான் எப்படி இது ஆரம்பிச்சேன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபோனையும் வாங்கி பிடிங்கி பார்த்துட்டு இருப்பேன். அப்புறம் வேற யாருக்காவது ஏதோ ஃபோன் வேணும்னு, ஏன் நம்ம வெப்சைட்ல உட்காந்து இதையா பார்த்துக்கிட்டே இருக்கிறனால நம்மகிட்ட தான் டேரக்டா வருவாங்க. ஃபோன் வாங்கணும்டா, இதான் பட்ஜெட், என்ன ஃபோன் சொல்றா அப்படின்னு. எப்போ இது நான் வந்து இந்த காலேஜ் முடிச்சது, காலேஜுக்கு அப்புறம் அந்த மாதிரி டைம்ல அதனாலதான் இப்படி எல்லாரும் ஒன்னா இருக்கும். இப்ப நான் வந்து இப்போ ஒரு சில கதைகள் சொன்னேன்னா, அந்த கதையில அட்லீஸ்ட் ஒரு 85% மேட்ச் ஆயிடும் லைஃப் ஸ்டைல்ல. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணி இருந்திருப்போம். அதனாலதான் இப்போ ஒன்னா அதேதான். ஸோ மொத்தம் என்னன்னா, ஐம் கரண்ட்லி யூசிங் பிக்சல் 6a. செம்ம. இந்த 6aக்கு ஒரு ஃபேக்ட் இருக்கு. நம்ம குரூப்ல சாய் பிரசாந்த்னு ஒரு பையன் இருப்பான். அவன் நான் ஆக்சுவலா வர சொல்லியிருக்கேன். ஏன்னா அவன் 8500 வாங்கிட்டான், $100. அந்த பேட்டரி $100 வாங்கிட்டான். டேரக்டா நீ F1 மொபைல்ஸ் போனா 2800 சம்திங் ஆகும், இல்லாட்டி 3000 rupees வச்சுக்க ரவுண்டா. மீதி 1500 கையில மிச்சமாகும். அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஆல்ரெடி. நீ போயிட்டு அபிஷியலா பேட்டரி மாத்திக்கலாம். இதுவே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, காசை கிளைம் பண்றியா பேட்டரி மாத்திரியா போது, காசை கிளைம் பண்ணி திரும்ப எங்க போய் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்ப பேட்டரி கிளைம் பண்றேன்னு சொன்ன உடனே என்ன ஆகும்னா, அந்த $100 வராது, பட் உனக்கு பேட்டரி ஃப்ரீயா மாத்தி கொடுத்துருவாங்க. பட் இப்ப என்ன எடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது $100 இந்தியன் கரன்சி வந்துருது. மாத்தி இது பண்றதா இதுதான் இல்ல, நிறைய பேருக்கு நம்ம அதனால இப்ப கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, சோ அது வந்து அக்கௌண்ட்லயும் விழுந்துருச்சா, அது எப்படி பண்ணா என்ன ஏதுன்றத சொல்ல வரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அது பார்ப்போம். ஸோ 6a யூஸ் பண்றாரு 3 வருஷமா. ஐ எம் அப்சல்யூட்லி லவ் திஸ் ஃபோன் எக்ஸப்ட் பேட்டரி லைஃப். ஐ எம் அன் ஆவரேஜ் யூசர், மோஸ்ட்லி வாட்ஸ்அப், ப்ரௌசிங், ஃபோன் கால்ஸ் தானா, கேம்லாம் ஆட மாட்டாரான். ஐ வாண்டட் S24 அல்ட்ரா, பட் லாஸ்ட் மொமெண்ட்ல ஐ ஸ்டாப்டு மை செல்ஃப். பிக்சல் ஃபீச்சர்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு, அதோட சைஸ், ஆட்டோ டிரான்ஸ்லேஷன், ஐ ரீட் சம்திங், வாட்ஸ்அப், சாங் ஐடென்டிஃபிகேஷன், லாக் ஸ்கிரீன், ஐ லவ் கேமரா குவாலிட்டி அண்ட் பிக்சல். இப்போ சும்மா ட்ரை பண்ணேன்டா, இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சிச்சுவேஷன் வச்சுக்கேன். இப்போ தங்கச்சி பையன் நல்லா இருக்கு, வெளில பார்த்தல அங்க வச்சு எடுத்ததான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. முன்ன எட்ஜ் டிடெக்ஷன் சொதப்பலா இருக்கும், லோ லைட்ல போய் போர்ட்ரேட் எல்லாம் பயங்கரமா. ஆமா, சோ இது வந்து சும்மா அந்த பல்லி எல்லாம் எடுத்துட்டு இருந்தான்டா, நல்ல ஜூம், சூப்பரா இருக்கு. எப்படின்னா இது வந்து 1x இங்க இருக்கு அந்த பல்லி, தெரியுதா? ஓகே, நானே தெரியல ப்ரோ, நான் ஜூம்ல தெரிஞ்சு இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஆமா, ஜூம்ல வந்து ஏஐ வச்சு கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணிருக்காங்க, ஏதோ ட்ரை பண்ணிருக்காங்க. காம்படிஷனுக்கு வந்து அதாவது இவங்க தான் சாலிட் அப்படி சொல்ல வரல. பிக்சல் 4ல 3 போட்டோ நல்லா இருக்குமா இருக்கு, ஒரு போட்டோ ஏதாவது மிஸ், டீடைல்ஸ் கொஞ்சம் இதா இருக்குமா இருக்கு. அதான் இது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, பழைய பிக்சலுக்கு புது பிக்சல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படி ஃபீல் ஆகுது. கரெக்ட் தான். ஆனா இப்போ காம்படிஷன் சொல்லணும்னா, நான் வந்து சாலிடா இதெல்லாம் பயங்கரமான காம்படிஷன் போட்டோல. இது வந்து மேக்ஸிமம் இது மட்டும் தான், ஜூம் தான். இது வந்து முரட்டுத்தனமா இருக்கும். அல்ட்ராலாம் அப்படிதான். ஆமா, சோ இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்ட் இருக்கு. நீங்க வந்து ஆல்ரெடி 6a யூசர் அப்படின்றதுனால உங்களுக்கு ஆல்ரெடி பிக்சல் ஃபீச்சர்ஸ் பழகிருச்சு. இப்போ நீங்க வந்து சப்போஸ் 6aல இருந்து 10 ப்ரோ எக்ஸ்எல்ல லேண்ட் ஆனீங்கன்னு வைங்க, ப்ரோ பிக் ஜம்ப் தான், நல்லா இருக்கும் உங்களுக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் நிறைய கொண்டு வர வந்திருக்காங்க. நீங்க ஏதோ ஃபீச்சர் சொன்னீங்க ப்ரோ, இதுல மட்டும் தான் ஒர்க் ஆகும் நீங்க. ஆமா, மேஜிக் கியூ. மேஜிக் கியூ, ஓகே, அது மேஜிக் கியூ இருக்கு. எப்படி கான்வர்சேஷனல் எடிட் எல்லாத்துக்கும் வந்துரும், அதெல்லாம் வந்து போட்டோஷாப் குள்ள வந்துரும்ன்றாங்க.
நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலே இப்போ எப்படின்னா உள்ள போயிட்டு மேஜிக் ரேஸ் எல்லாம் பண்றோம்ல, ஆமா ஆமா. அந்த மாதிரி இப்போ நம்ம அப்பா அம்மா போட்டோ ஏதாவது இருக்கு, அப்பா அம்மா போட்டோ இருக்கும்போது குறுக்கால ஒரு நீங்க ஒண்ணு போட்டிருந்தீங்களா பிளர் ரிமூவ் அது வந்து பரத் ஏதோ ஒரு ஏஐ வச்சு பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. அது பயங்கரமா இருந்தது. நான் எல்லாத்துலயும் ட்ரை பண்ணேன். எல்லாத்துலயும் ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் வரல. ஓகே. பரத் ஏதோ வேற டூல்ல பண்ணது மட்டும் ரிசல்ட் கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிளரா இருந்துச்சு ஆனா நீட்டா இருந்தது. செம்மையா மாத்திருச்சு. சோ இந்த மாதிரி அன்பிளர் எல்லாம் சூப்பரா வந்துரும். இப்போ ஆக்சுவலா கூகுள்ல அட்டாச் பண்ணி விடுங்க ப்ரோ. இந்த பேக்ரவுண்ட் அன்பிளரா அந்த அன்பிளர் போட்டோ அனுப்பிடுங்க. அது ஆக்சுவலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த வர இளமையா பார்க்கலாம் நீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா இருப்பாரு. எனக்கு இதுல என்ன ஒரு ஃபீல்னா, இந்த போன்ஸ்ல எல்லாம் அந்த எக்ஸாக்ட் ஃபீலை கொடுத்துட்டா தவறா யூஸ் பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறாங்களோன்னு தோணுது ஒரு பக்கம். இப்ப யாரோ ஒருத்தர் இமேஜை வச்சுக்கிட்டு அவங்களதே நான் எப்படினாலும் மாத்திக்கலாம்ல. பண்ண வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா இது எல்லாம் நல்லதா யூஸ் பண்றா, மிஸ்யூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த ஒரு பயம் எல்லா பிராண்டுக்கும் இருக்குங்க. அதனாலதான் அவங்களால வந்து மாட்ட போறது பிராண்ட் தான் அது. இது யாருங்க பண்ணது? இது 8 ப்ரோல இது பண்ணலாம்னு வந்தாங்க. OnePlus 8 ப்ரோல எக்ஸாக்ட்லி பண்றது அதெல்லாம் நிறைய பேக்லாஷ் ஆச்சு எல்லாம். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் திரும்ப அப்டேட்ல கம்பல்சரி ரிமூவ் பண்ணாங்க. அதை கொல்லவே செஞ்சுட்டாங்க. அது இல்லவே இல்ல, உண்மையை சொன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ மொத்தம் இவருக்கு வந்து என்னோட சஜஷன் என்னன்னா, பெரிய ஃபோன் யூஸ் பண்றதை பத்தி எனக்கு வருத்தம் இல்லை. 6A மாதிரியே இருக்கணும்னு நினைச்சா வேற வழி இல்லை 10 Pro. இல்லைங்க எனக்கு சைஸ் ஒரு மேட்டரே இல்லை, கொஞ்சம் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா 10 Pro XL. அப்படி இல்லைன்னா 10 Pro இஸ் மோர் தென் எனஃப். 10 Pro நான் சூப்பரா யூஸ் பண்ணி பார்த்தேன், தரமா இருக்கு. அது சைஸ் எனக்கும் வந்து கொஞ்சம் காம்பேக்ட் ஃபோன் தான்டா பிடிக்கும். அதனால எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு ஃபீல் ஆச்சு. OnePlus ஆமா. சோ இப்போ அடுத்தது வந்து என்னன்னா ப்ரோ, மொத்தம் உங்களுக்கு வந்து Pixel 10 Pro ஃபிக்ஸ் ஆயிக்கோங்க. ஆமா ப்ரோ, உங்களுக்கு பெரிய சைஸ் ஓகேனா 10 Pro XL. அப்படி 1 இயர் கழிச்சு வாங்கினா வாங்க. இப்போ உடனே வாங்குறாங்க. ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு ஸ்டோர்ல. நிறைய 30,000 நல்ல ஆஃபர் போகுது. 20,000 22,000 கூட போயிட்டு இருக்கு. ஆனா கேஷிஃபை இது மட்டும் பாத்துக்கோங்க என்ன. ஏன்னா இப்போ இது 13,000 கூகுள் பிளே ஸ்டோர்ல கிளிக் பண்ணாலே உங்களுக்கு 30,000 கூப்பன்ஸ் டைரக்டா ரீடைரக்ட் ஆகுது. அதுல இருந்து யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க. இல்லாட்டி அப்ராட்ல இருந்தா கூட சந்தோஷமா பண்ணலாம் போல இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம். நம்ம ஊர்ல தான் எக்ஸ்சேஞ்சிங்கிறதே ஒரு சாபக்கேடா இருக்கு. அப்புறம் நல்லா தான் இருக்கு. தெரிஞ்சு இங்க இது வேணா மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த இந்த வருஷம் ஏதோ பார்த்தேன்டா, இந்த ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்கல்ல, 9 Pro யூசர் இருக்காங்கல்ல, போய் டிவைஸை சரண்டர் பண்ணிட்டு $150 பே பண்ண போதுமா. அப்புறம் அங்கெல்லாம் ட்ரேடிங் நல்லா பண்றாங்க. ட்ரேடிங் அதெல்லாம் நம்ம ஊர்ல வந்து இந்த ட்ரேடிங் இதோட பிக்சல் நல்லா பண்றாங்க. ஆப்பிள் அதோட சூப்பரா பண்றாங்க. ஆப்பிள் அவன் காலகாலமா பண்ணிட்டு இருக்கான். சூப்பர். ஸோ மொத்தம் இப்போ வந்து கிரீதர் ப்ரோ என்ன கேட்டிருக்காருன்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் 13R. சரி, நம்மள்ட்ட 13 இருக்கு. 13R பத்தி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஓல்டு போன் என்னன்னா நார்டு 2T. அதுல இருந்து இங்க வந்திருக்காரு சாஃப்ட்வேர் இஷ்யூனால. இந்த இஷ்யூ எப்பன்னா ஹீட்டிங், ஒன் செக்யூரிட்டி அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஹீட்டிங் போல பேட்டரி செம்ம ஃபாஸ்டா இறங்குது. சடன்லி ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுமா ஓவர் ஹீட்டிங் சொல்லி. ஸோ நான் 13R வந்துட்டேன். 13R வந்து May 30 அமேசான்ல வாங்கியிருக்கேன். எக்ஸ்சேஞ்ச் பை 2T. நல்ல ரேட் தான். ஆமா, 11,800 போயிருக்கு. நல்ல ரேட் ப்ரோ. 4 வருஷம் யூஸ் பண்ணி போட்டிருக்காரு. சோ இப்போ 13R வந்து 31K வாங்கிட்டேன். ஆஃபர் இருந்திருக்கும் ப்ரோ. ஏன்னா வந்து 6,000 7,000 தான் போகும். 4,000 போட்டு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்திருக்கும். ஆனா இவர் வாங்கியிருக்கிறது பார்த்தா இவருக்கு சொல்ற கணக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஓகே கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா 12,000 ரூபா பிளஸ் இது 43,000 ரூபா பொதுவா அந்த போன் பிரைஸ் இருந்தது. இப்பதான் ஆஃபர் போட்டு என்னமோ குறைஞ்சிருக்கு. அப்ப தெரிஞ்சு மே மந்த் எண்ட்ல வாங்கினா பட்ஸ் எப்போ போற வந்துச்சு? இப்போ லாஸ்ட் மந்த் வந்துச்சு. இப்பதான் வந்தது. சோ இவர் மொத்தம் வாங்கினது May 30ங்கறனால ஜூன் ஜூலை இப்போ ஆகஸ்ட் 3 மாசம் கிட்டத்தட்ட. அட்லீஸ்ட் 2.5 மாசம் யூஸ் பண்ணதுல எப்படி இருந்ததுன்னு சொல்லுவாரு போல. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா டிஸ்பிளே 13R வந்து செம்ம கரெக்ட் தான் ப்ரோ. நல்லா இருக்கும். அது நான் குட்டி வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். என்கிட்ட இருந்தது இல்லை, நான் யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருந்துச்சு. ஆனால் அதோட கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து அப்கிரேட் ரொம்ப அப்கிரேடாக இருக்கும். ஆமாம் 2T நிறைய பயங்கரமா இருக்கும். என்ஜாய் தான். ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த கலர்ஸே நிறைய நல்லா பார்ப்போம் உங்களுக்கு. இவர் பாரு ஓடிடி அப்ளிகேஷன் ஒன்று விடுறது இல்லை அப்படின்றாரு. பிரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டும் சூப்பராக இருக்கு. எந்த ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. கேமரா வேற லெவல். அதாவது கேமரா இஸ் குட் ஃபார் மீ கம்பேர் டு 50 மெகாபிக்சல். ஆமா அதுல ஒன்னு அல்ட்ரா வைட் வந்து விளங்காத கேமரா. அது அல்ட்ரா வைட் வந்து பகல் நேரத்துல சமாளிச்சுக்கலாம் அந்த 8 MP வச்சு. இல்ல ப்ரோ, நான் இரவு நேரத்துல அழைக்காது. இன்னொரு இருக்கு, நான் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். ஃப்ரெண்டு கிடையாது, ஒருத்தர் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. நான் டே லைட்ல ஓகே ப்ரோ. ஆனா லோ லைட் நீங்க சொல்ல உங்க டைலாக் தான் மாலைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, இவரும் இங்க வந்து போட்டோஸ் அட்டாச் பண்ணிருக்கேன்றாரு. நம்ம பாப்போம். ஐ வில் அட்டாச் போட்டோஸ்னு சொல்லியிருக்காரு. நெட்வொர்க் ஐ டிட் நாட் ஃபேஸ் எனி ப்ராப்ளம். 5G ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. 5.5Gல இருக்கும் ப்ரோ. ஜியோ டைப் பண்ணி பாருங்க. எனக்கு தான் 5G ஏன்னு வருது, எனக்கு அட்வான்ஸ் வருது. ஆனா ஸ்பீட் எல்லாம் வேஸ்ட் ப்ரோ. ஒண்ணுமே இருக்காது, வெறும் சிம்பிள் மட்டும் தான் காட்டும். இம்ப்ரூவ் பண்றாங்கன்னா ஃபியூச்சர்ல யூஸ் ஆகலாம்னு தெரிஞ்சுன்னு தோணுது. பாத்தியா 15 Pro Max ஓட எனக்கு பறக்குது அப்படிங்கிறாரு. கரெக்ட் தான் ப்ரோ. 5G ஸ்பீட் வந்து நல்லா தான் இருக்கும். ஓகே. பேட்டரி ஐ யூஸ் டு சார்ஜ் மை ஃபோன் 20 to 80. அப்போ கிட்டத்தட்ட 60% தான் யூஸ் பண்றாரு. அதுக்கே 6.5 மணி நேரம் SOT வந்துருது. 100% பண்ணா 8ல இருந்து 9 மணி நேரம் வருதான். வாட்ஸ்அப் தெரிஞ்சு இன்னொன்னு OnePlus பார்த்தீங்கன்னா 100% யூஸ் பண்ணுங்க. யாருமே 80 யூஸ் பண்ணுங்க.
80ல இருந்து டக்குனு அர்ஜென்ட் யூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோ பேட்டரி பயங்கரமா இருக்கும். அதே நீங்க 100 யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா உங்களுக்கு தெரியும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு. மோஸ்ட் ஃபோன்ஸ்ல இது ஒரு ஃபேக்ட் இல்ல, அதுவும் முக்கியமா சைனீஸ் ஃபோன்ஸ்ல பொறுத்தவரைக்கும் 100 போயிடுச்சுன்னு வைங்களேன், 100ல சாம்சங் இருந்து டிஃபரன்ஸ் இறங்குனா இல்ல ப்ரோ. சாம்சங் நீ போட்ட உடனே நான் 100 வந்து உடனே 90 இறங்கும். ஆனா இதுல அப்படி இறங்காது உங்களுக்கு. இது வந்து பெரிய உண்மை. உங்களுக்கு 1% டிராப் ஆகிக்க மினிமம் 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. உண்மைதான். ஒரு சிலர்லாம் நம்ம காமேஷ் ப்ரோலாம் சில நாள் வந்து என்ன சொல்லுவாருன்னா GT6க்குலாம் 2 மணி நேரம் ஆச்சு சிவோ, இன்னும் 100லயே இருக்கு அப்படின்னு வரும். ஸோ அது வந்து ஃபேக்ட் தான். ஓகே, ஸோ மொத்தம் நம்மளால வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ரியல் கிரிக்கெட் கேமு, மூவி, OTT. I used to charge once in a day, play cricket game at least 1 hour. Instagram 1.3 hours. YouTube 1.5 hours, WhatsApp for messaging. ஓகே ப்ரோ, ஒரு நாள் 5 hours தாண்டி கிட்டது வந்துருது. ப்ராசஸர் வந்து 8 Gen 3 நல்ல ப்ராசஸர். இன்னி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஹீட்டிங் லெவல் மேக்ஸிமம் வராது ப்ரோ. சோ நம்ம கம்யூனிட்டில வந்து I saw many battery drain issues. ரீசன்ட்டா இப்போ 1 month கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. Tap to pay work properly. Beacon link also no issues. Beaconing வேற டிவைஸ் வச்சிருக்காரா என்ன தெரியல. ஏனா வேற இன்னொரு டிவைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. மேபி அவர் வேற ஏதா இல்ல இவர் மேபி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ இந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்றாருன்னா அப்போ பழைய ப்ரோ ரெண்டுமே இது இருக்கணும். இந்த BBK இந்த 3 இந்த Realme, Oppo, OnePlus அந்த 3 இருந்தா தான் Beacon ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சிருக்காங்க வாய்ப்பு இருக்குது. Still now I face only one issue, battery drain on when not in use at sometimes. ஓகே, சும்மா இருந்தாலும் திடீர்னு எப்பயாவது ட்ரெயின் ஆகுது போல. அது வந்து கொஞ்சம் மிஸ்ஸிங் தான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓடு I need 13s comparison video with photo samples and video samples. I have been watching your video for the past 1.5 hours doing great. Clouds photo நச்சின்னு இருக்கு இந்த போட்டோ. நல்லா இருக்கு ப்ரோ. மேகத்தை எடுத்துருக்காரு. போடு கீழே நிறைய இருக்கு. சின்சான் அது சின்சான் தான். இல்லே ஒண்ணு யாருமே விட்டு வைக்க மாட்டாங்களே ஐயா. நல்லா இருக்கு ப்ரோ, டீடைல்ஸ் நல்லா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. சூப்பர். ஓய் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. இந்த ஃபிளேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்ன இந்த மாதிரி ஃபிளேர் வந்து LGல வரும். ஆனா இப்போ உள்ளதுல சில கட் பண்ணுவாங்க ஃபிளேர்லாம் அந்த AI வச்சு. ஆனா இது கொஞ்சம் இந்த ஃபிளேர் வந்து அழகான ஃபிளேருங்க. இந்த ஃபிளேர் இருந்ததுனாலே போட்டோ வந்து ரொம்ப ரிச்சா ஃபீல் ஆகும். இன்னொரு ஃபிளேர் பாருங்க குறுக்கு அந்த மாதிரி ரோமன் படத்துல வர மாதிரி குறுக்கு வந்து வரும். அது வந்து வேஸ்ட். ஐபோன்ல வரும் ப்ரோ. நான் 12 சீரிஸ் வச்சிருந்தா எல்லாம் கொடுங்க. ஐபோன்ல உருண்டை வேற வரும். இங்க ஒரு 10 லைட் இருக்குன்னா அந்த 10 லைட்டுக்கு மேல 10 டாட் இருக்கும். நான் உருண்டை ஃபீல் பண்ணல, எனக்கு இப்படி குறுக்கு கோடு விடும் எனக்கு. அது கண்ட்ராவி தான். அது பயங்கரமான ஃபிளேர். இது மூன் போட்டோ எடுத்திருக்காரு போல. பரவாயில்லையே, நல்லா இருக்கு. ஜூம் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபோன் மூன் போட்டோ எடுக்கிறதுக்கான ஃபோனே கிடையாது. ஸ்கையை பாருங்க ப்ரோ, சூப்பரா இருக்கு கலர்ஸ்லாம். நம்ம பேட்டரி கிராஃப் போட்டுருக்கு. 7 hours 21 minutes. 1 day 6 hours. ஆமா, யூடியூப் தான் பெரும்பாலும் கன்சியூமர். எனக்கு அதான் ப்ரோ, யூடியூப் தான் மேக்ஸிமம் ஒரு 3 hours 4 hours வந்துறாங்க. 9 hours 30 minutes. இதெல்லாம் வேற லெவல். எத்தனை 20 வந்து 1 2 எனக்கு இதே மாதிரி நடக்குது. திடீர்னு பார்த்தா எனக்கு 10 hours வந்துடும் ப்ரோ. திடீர்னு பார்த்தா 7.5 hours எனக்கு 20 வந்துடும். எப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு என்ன ரன் ஆகுது பேக்ரவுண்ட்னா தெரியாது எனக்கு. அந்த மாதிரி ஆகதான் செய்யுது எனக்கு. சோகம். ஓகே, சூப்பர் ப்ரோ, சூப்பர் இன்ஃபர்மேஷன். தேங்க்ஸ் கிரிதர் ப்ரோ. I am Madan from KGI. KGI கிருஷ்ணகிரி தான் அப்படி சொல்றாரா இல்லாட்டி KGI இருக்கலையே தெரியலையே ப்ரோ. KGI-னா வேற எங்க சொல்றது? இருக்கலாம் ப்ரோ, கிருஷ்ணகிரி இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஓகே, I bought iQOO எடுத்து கொடுத்தாங்க. I bought iQOO C9s Pro 4 months முன்னாடி வாங்கியிருக்காரு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து Android 15 அப்டேட் பண்ணிட்டேன். 7300 நினைக்கிறேன் அப்படினா. ஆமா 7300. ஒரே ஹீட்டிங் இஷ்யூ நார்மலாவே 40 டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஜூலை மந்த் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுக்கு அப்புறமா செட் ஆயிருச்சு. ஓவராலா சூப்பர் லுக், ஃபீல்ஸ் குட், கர்வ் டிஸ்ப்ளே வேற. ஆமா 20K ல நல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன், க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். கரெக்ட்டா இது வந்து என்ன ஆயிடுச்சுனா அந்த டீல் டைம்ல எல்லாம் அண்டர் 20K ல கர்வ் டிஸ்ப்ளேயோட அவர் iQOO ஃபோன் நல்லா இருக்கு. பேக் ஆரஞ்சு கலர் வேற, கூலா இருக்கு. ஆல்மோஸ்ட் 10 hours ஓட்டியாம். போடு. நார்மலாவே 30 to 80 in 20 minutes. பேட்டரி வந்து 5500 mAh நினைக்கிறேன் அந்த இதுல மாடல்ல. So 5 hours SOT plus 6 hours standby. WhatsApp, YouTube, direct Android 16 தான். No update. Volume so loud behind my expectation and I am a casual user. So GPay ல மட்டும் தான் கேமரா யூஸ் பண்றேனா. ஐயா பயங்கரமான டேட்டா அல்லது. fingerprint ஓகே தான். And I always use dark mode. I don't see bezels தெரியாது சார். அதனால bezels நல்லா தான் இருக்கும். ஆமா, இவர் இப்படி பண்றனால இருக்கிற மிச்சம் மீதி ஒண்ணுமே தெரியாது இல்ல. அது ஒரு பெரிய ப்ளஸ். ஃபுல்லா black நால அதனால bezels பாத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. black mode வேற. மூணு கேமிங் போனா பயங்கரமா இருக்கு. Always I was to being 999 plus while gaming. ஆமா, Airtel, Jio, VI and BSNL எல்லாம் யூஸ் பண்ணிட்டா நோ யூஸ்.
எல்லாமே பிங்க் 99 பாத்தியா, அதனால நான் கேமே குட் பண்றேன். ஜூலை ட்ரை பண்ணலாம். இப்போ ஓகே உங்களை நான் இதாக்குது டிவைஸ் வந்து. ஆமா ஆமா, உங்களுக்காக டிஜிட்டல் டீடாக்ஸ் மாதிரி. அதனால நீங்க வந்து எப்படி பண்ணாதான் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுது. உனக்கு நெட் கொடுத்தாடா, உனக்கு ஃபாஸ்டா இருந்தாலும் விளையாடுவேன், இல்லாட்டி இப்ப தோத்துக்கிட்டே இருப்ப இப்பவா வலிக்கு அப்படிங்கிறது. ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாரு இன்னைக்கு. அதான் குயிக் கேமிங்கை குயிக் பண்றாரு. அதான் இப்போ என்ன சொல்றேன், ஆஃப்டர் ஜூலை ட்ரை பண்ணல, இப்போ ஓகே ஐ ஸ்விட்ச் டு ஜியோ 5G 899 பேக் போட்டு சந்தோஷமா இருக்கேன் ப்ரோ. ஐ ஆல்ரெடி விவோ யூசர், ஸோ ஐ ஃபீல் குட். நாட் இன் ஃபன். ஆமா, நல்லா தான் இருக்கும் ப்ரோ, யூஸ் பண்ணவும் தெரியாது. ஸோ 80 வாட் சார்ஜிங் மாதிரி இருக்கு. ஸோ 12 வாட் டு 33 வாட், குட் ஃபார் பேட்டரி லைஃப். இதுதான் அடுத்த 4 வருஷம் யூஸ் பண்ண போறாராம். மார்க்கும் போட்டாரு, ரேட்டிங் ஃபார் உருட்டு கேமிங் ஃபோன். நேமே ஓடி எஸ்டர். ஆமா, ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ கேமிங் ஃபோன் சொல்லிட்டு 7300 கேமிங்கா தான் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்றாரு, லுக் டிசைன்லாம் 5 out of 5 ப்ரோ. அந்த கர்வ் அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு இந்த பட்ஜெட்ல. டிஸ்ப்ளே 4 out of 5. ஆமா, பேட்டரி சார்ஜிங் 4 out of 5, கேமரா 3 out of 5, ஸ்பீக்கர் 5 out of 5, பெர்ஃபார்மன்ஸ் 4 out of 5. பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஜோ கொடுக்கீங்க? அவரு ஓவரால் டே டு டே பெர்ஃபார்மன்ஸ் சொல்றாரு போல. அதுக்கப்புறம் கேமிங்னு பிரிச்சு வேஸ்ட் போ அப்படின்ட்டாரு. கேமிங் சொல்றா. ஓகே, ஆமா ஆமா. பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் எப்படின்னா அந்த இன்டராக்ஷன் அது கூட யூஸ் பண்ணும்போது எவ்வளவு வேகமா ஆப் ஓபன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, ஆப் இன்டராக்ட் பண்ணும்போது அதுல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஆமா. சோ UI வந்து 4 out of 5 சொல்லிருக்காரு. என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒன்னு தான் சொல்லுவேன், நீங்க வந்து பெட்டர் என்ன பண்ணுங்க, இந்த போனை வந்து இதுக்கு அப்புறம் Android 16க்கு அப்டேட் பண்றது கூட பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. 16 கூட பண்ண வேணாம், பண்ணிக்கலாம். அதுல பொறுமையா நம்ம ரிவ்யூ கொடுப்போம் ப்ரோ, வேற யாரும் யூஸ் பண்ணி சொல்லுவாங்க, அத நம்ம பாத்துக்கோங்க. வெயிட் கம்யூனிட்டி பேஜ்ல போய் பாருங்க ப்ரோ. 1.5K பட்ஜெட்ல பெஸ்ட் டிலேபிள்ஸ் கால்ஸ்ல சொல்லுங்க ப்ரோ. நீட் 9 மைக்ஸா? அப்படி ஒண்ணு இல்லையே ப்ரோ, அப்படி ஒண்ணு இல்ல, 6 மைக் தான் இருக்கு. ஆமா, அதுவும் சிங்கிள் சைடு 3 மைக் தான் வரும். சிங்கிள் சைடு 3 மைக் வரும். அது சிரிச்சிருக்காரு ப்ரோ. அதான் நக்கல் பண்றாரு நினைக்கிறேன். ஆமா, Redmi Buds 5C வேற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலா ஹைலைட் என்னன்னா OnePlusல 2R இருக்கு, நார்மல் பட்ஸ் 2R இருக்கு. நார்மல் பட்ஸ் 2R வாங்கலாம். அப்படி இல்லனா உங்களுக்கு வந்து பேஸ் வேவ்லாம் வேணும் அப்படினா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ணி வெயிட் பண்ணி நார்மல் பட்ஸ் 3 Pro வாங்கலாம். அது 2300. ஆமாடா, அது ஆஃபர்ல தான். அந்த பட்ஸ் இந்த தடவை எவ்வளவு குதிரமா வந்துச்சு. பட்ஸ் 3 வந்து 2000 ரூபாய் கீழ வந்துச்சு. பட்ஸ் 3 Pro வந்து 1799 அந்த அளவுக்குலாம் வந்துருச்சுல. இது வந்து 2300 ரூபாய்க்குலாம் வந்துச்சு பட்ஸ் ப்ரோ. ஸோ அதனால கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி வாங்கினீங்கன்னா செம்ம ஒர்த்து ப்ரோ. சூப்பரான ஆடியோ குவாலிட்டி, நல்ல பேட்டரி லைஃபும் கூட, கால்ஸுக்கு சூப்பரா இருக்கும். இப்போ வந்து எடிட் இப்போ வாங்கிட்டேன் ப்ரோ, ANC சூப்பர் அண்ட் 18. ஓ வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டாரு. அதான் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தாரு. இப்போ எடிட் போட்டு என்ன பண்ணிருக்காரு அடுத்தது, அதெல்லாம் வாங்கியாச்சு அப்படிங்கிறாரு. பட் லைட்டா இருக்கு, மத்தவங்க யூஸ் ஆகலாம். ஆமா ஆமா. ஸோ இப்போ மத்தவங்க வந்து யாராவது யோசிக்கிறதா இருந்தா அவங்க அந்த டீடைல்ஸ் வாங்குறதா நம்ம யூஸ் ஆகிக்கலாம். ஸோ சூப்பர், தேங்க்யூ மதன் ப்ரோ, சூப்பர் இன்ஃபர்மேஷன். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி, சந்துரு, பார்க்கலாங்க. பாய்.